இன்றைய தினமலை செய்தியில் ஓட்டுக்கு பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கல். ஜாபர் சாதிக் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இவருக்கு தேர்தல் நேரத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதியாகியவரை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். ஜாமீனை வழங்கிய நீதிமன்றம் மற்றும் வழக்கறிஞர்கள் பாராட்ட வேண்டியதுதான். தமிழகத்தில் நாய்க்கடியால் 95 நாளில் 13 பேர் பலி. மாநிலம் முழுவதும் 2,09,000 பேர் பாதிப்பு. வீடியோ அழைப்பில் கணவருடன் பேசியது போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் சென்னையில் டிவி சீரியல் நடிகை சுபாஷினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் விசாரணை. 29 ஆண்டுகளில் இல்லாத மோசமான சரிவு. ரிலையன்ஸுக்கு நடப்பாண்டில் 2.40 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. 45 நாள் போர் நிறுத்த வரைவு திட்டம் அமெரிக்கா ஈரானிடம் ஒப்படைப்பு. பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி கூட்டு முயற்சி. ஆனால் ஈரான் சவுத் பார்ஸ் எரிவாயு நிலையம் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. வணக்கம்.